தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kids on Flick. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஜி சம்பவம். நம்ம தலையோட பாத்தீங்கன்னா ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுதான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா ப்ரோமோ வந்துருந்துச்சு. அந்த ப்ரோமோவே வெறித்தனமா இருந்துச்சு. இவரு வந்து பாத்தீங்கன்னா ஆதிக் வந்து ஏகேன்னு வெறி கொண்டு கத்துறாரு. அதெல்லாம் சீரியஸா செமையா கூஸ் பம்ஸா இருந்தது. சோ பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நாங்க பார்க்க ரொம்ப ஈகரா இருக்கோம். சோ எந்த டிலே இல்லாம நம்ம வீடியோ பார்க்க போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆல்ல போட்டிங்கன்னா எங்களோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ டு தி வீடியோ. வீடியோ அந்த சாங்கே வந்து ஓஜி சம்பவம் இல்லை, வெரி கேட்சியாக லிரிக்ஸு. Oh, AK. Oh, wow. செம்ம. Oh, very true. Wow, செமையா இருக்கு லிரிக்ஸ். வாவ் சம்பவம் தான், சீரியஸா சம்பவம் தான். பாருங்க வெரி பாரு. பிரசன்னா சூப்பரா இருக்கு. யார் என்ன இப்படி டேமேஜா இருக்கான்? இல்ல அனிமேஷன் அப்படியா? மேட் மேக்ஸ் அதுதான் பாரு. ஓ வாவ் சம்பவம். போடு. சீரியஸா செம்மையா இருக்காரு. இதுல எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது ஆக்சுவலி. சூப்பர். ஓகே, April 10th சீரிஸா இட்ஸ் கோயிங் டு பி a real சம்பவம் from the OG. கண்டிப்பா. ஏன்னா நமக்கு அவங்க பாடுறதுலயும் அந்த எனர்ஜி, நமக்கு அந்த வைப் அப்படியே கொடுத்துட்டாங்க. சோ செம்மையா இருக்கு. இது வந்து தியேட்டர்ல யோசிச்சு பாக்குறப்போ இன்னும் பயங்கரமா இருக்கும்ல. ஆனா இது தியேட்டர்ல எந்த இடத்துல வைப்பாங்கன்னு தெரியல. மேபி ஏதோ ஒரு ஃபைட் சீன்ல பேக்ரவுண்ட்ல அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் சாங்கா எனக்கு வந்து பிஜிஎம் மாதிரி தான் ஒரு நினைக்கிறேன். ஃபுல் சாங்கா வராது. பட் எங்கெங்கெல்லாம் ஏகே சம்பவம் பண்றாரோ அந்த இடத்துல அந்த சம்பவம்க்கான ஒரு இது வரும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அண்ட் சீரியஸா ஜிவிஎன் ஆதிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மையானே ஒரு ட்ரூ ஃபேனா எப்படி பாட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடிருக்காங்க. அவங்களோட அந்த எக்ஸ்பிரஷன் அந்த வெறித்தனமா ஒரு
விஷயத்தை பாடுறது அது அப்படியே நமக்கு அந்த வைப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதுதான் சொல்றேன். ஆதிக்குல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தொண்டை கிளியே கத்துறாரு ஏகே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆக்சுவலி அவரோட வாய்ஸ் கேக்குறப்ப ஒரு மாதிரி கூஸ் பம்ஸா இருந்துச்சு. ஆதிக் அவரு அந்த வாய்ஸ் அவர் விஷுவலா பாக்குறப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாறி ஆயிருச்சு எனக்கு. அண்ட் ஆல்சோ இதுல எனக்கு ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயம் பிடிச்சது என்னன்னா அந்த டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ் ஆஃப் ஏகே. சோ அது வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா ஒரு சர்ப்ரைஸ் நம்பரா இருந்துச்சு. அது பாக்குறதுக்கு சீரியஸா சூப்பரா இருந்தது. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த டெஸ்க் உடைக்கிற சீன், அது எல்லாமே தெரிச்சு போகுது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா சூப்பரா இருந்தது. எனக்கு இந்த 2 சீன் எனக்கு சீரியஸா வாவ் அப்படின்னு இருந்தது எனக்கு பாக்குறப்போ. அண்ட் கண்டிப்பா நிறைய வாவ் மொமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ட்ரூ ஃபேனா ஆதிக்கு வந்து எந்த அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா சம்பவமும் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஒரிஜினல் கேங்ஸ்டர் ஏகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல முடிக்கிறாங்க. நமக்கு வந்து டீசர் வந்ததுல இருந்து சரி இந்த பாட்டும் சரி ஃபுல்லா அந்த கேங்ஸ்டர் மோடையே கவர் பண்ணி ஏகே காமிச்சிருக்காங்க. அவரோட அந்த குட் வெர்ஷன் ஆஃப் இது வந்து எப்படி இருக்குன்றது நம்ம மூவில தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்சு அது காமிக்காம இருக்கிறது பெட்டர் தான் நினைக்கிறேன். அது மூவில வந்து நம்ம பார்த்து அந்த டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல ஒரு டயலாக் கூட இருக்கும், நான் நிறைய குட் பண்ணியிருக்கேன் ஆனா மக்கள் வந்து என்ன பேடா மக்கள் ஒரு மாதிரி இருக்கும். லிரிக்ஸ் இல்ல ஏகே பேசியிருப்பாரு. அது வந்து பாத்தீங்கன்னா நான் பேடா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணு சொல்லியிருப்பாரு. எனக்கு சரியா ரீகால் பண்ண முடியல. ஆனா அந்த மாதிரி ஒரு டயலாக். சோ அது வந்து பாத்தீங்கன்னா அவரோட அந்த படத்துக்கான ஒரு டச் அதுல காமிக்குது. கடைசி அவரோட லாஃப் பியூர் கூஸ் பம்ஸா தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு இல்ல. அண்ட் ஓவராலா பாக்குறப்ப மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரியே அதுலயுமே சம்பவம் பண்ணிருக்காரு. வேற ஒரு ஃபாஸ்ட் பீட் அதாவது ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிச்சதோ அதே மாதிரி தான் எண்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஒரே ஸ்பீடு செம்மையா போயிட்டு இருந்தது. அந்த அந்த வைப்போட அந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட டவுன் வரவே இல்லை. மேல போச்சோ தவிர கீழே சுத்தமா வரவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா சூப்பரா பண்ணிருக்காங்க. ஏகேவுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல பாக்குறதுக்கு ஒவ்வொரு கெட்டப்ஸ்ல பாக்குறதுக்கும் சீரியஸா ரொம்ப யங்கா செம்மையா இருக்காரு. அண்ட் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது ஏகேக்கு ஒரு நம்ம பிசினஸ் ரிலேட்டடா பேசுறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் நம்பர் இதுல கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த சாங்கே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ போட்டு ரொம்ப நேரமாச்சு. ஸோ கண்டிப்பா வந்து இப்பவே வந்து இட் ஷுட் ஹவ் கிராஸ் த ரெக்கார்ட்ஸ் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அந்த வைப் வந்து நமக்கு அந்த டீசர்லயே ஓரளவு கொடுத்துட்டாங்க. அது போக நேத்து வந்து அந்த ப்ரோமோ சாங் எல்லாம் அந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அந்த ஹைப்புக்கு ஏத்த மாதிரியே சாங்கும் செமையா இருக்கு. அண்ட் இதை விஷுவலா பார்க்க நான் ரொம்ப ஈகரா இருக்கேன். ஸோ மனோஜ் சொன்ன மாதிரி இது அப்படியே இந்த பேக்ரவுண்ட்லயே வந்துருமா இல்ல எப்படி அப்படின்றது நம்ம மூவி பார்த்து தெரிஞ்சு மோஸ்ட்லி பேக்ரவுண்ட்ல தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த லிரிக்ஸ் எல்லாம் வந்து அப்படிதான் இருக்கு. சம்பவம் பண்ணும் போது தலைவருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சாங் அப்பப்போ வரும்னு நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏப்ரல் 10 வந்து தியேட்டரே அலற போகுது. கண்டிப்பா அப்போ ஒரு சம்பவம் கண்டிப்பா நடக்க போகுது. அண்ட் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். அண்ட் லெட்ஸ் see எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. எனக்கு சில டைம் என்னன்னா அந்த டூ மச் ஹைப் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு இவ்வளவுதான் இருந்துச்சா அதுக்கேண்டா இவ்வளவு ஹைப் பண்ணிங்கன்ற மாதிரி ஆயிரும். அப்படி ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்பரா ப்ரோமோஷன் பண்ற டீம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ப்ரோமோ பண்ணுங்க, ஓவர் ஹைப் பண்ண வேணாம். ஸோ லெட் த மூவி ஸ்பீக்ஸ் அப்படின்றத நான் பார்ப்பேன். இதுல எல்லாம் பார்த்ததே ரொம்ப ஒரு ட்ரீட் மாதிரி உண்மையிலேயே பிடிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கெட்டப் இது போதுண்டா, இது ஒண்ணு பார்த்தா போதுண்டா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு தோணி இருக்கும். ஸோ எங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறப்ப அப்படிதான் தோணுச்சு. அண்ட் எங்க சைட்ல இருந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லிக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம். கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு பி பிளாக்பஸ்டர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பார்க்கலாம், லெட்ஸ் வெயிட் அண்ட் see. எங்களுக்கு இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த எனர்ஜி லெவல் வந்து எங்களுக்கு இன்னுமே அப்படியே கேரி ஆன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த லிரிக்ஸ் எல்லாம் நாங்கள் இன்னொரு டைம் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்டு கேட்டோன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அது எப்பவுமே நீங்கள் கொடுத்துட்டே இருப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கும். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ. பை பை.